வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்விஸ்ட் அப்டேட்ஸ். கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிசி குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை பற்றி முழு தகவல் நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் 1 அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 30 நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ வந்து மே 5 7 வரைக்கும் ஓப்பன் ஆகும். ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் 15 காலையில் நடக்கும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாமுக்கு உண்டான டேட் வந்து மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்குள்ள வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அந்த யூசர் பாஸ்வேர்டு ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குண்டான குரூப் 1க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டரு, சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸு, அசிஸ்டன்ட் கமிஷனர், ரூரல் டெவலப்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் இதில் வந்து 70 வேக்கன்சிஸ் இருக்குது. எந்தெந்த போஸ்டிங்க்கு எத்தனை வேக்கன்சிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 21 ஏஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதர்ஸ் கேண்டிடேட் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி சேராதவங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற சார்ட்டு தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு. மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் ஒவ்வொரு ஜாப்க்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிசி, எம்பிசி சேர்ந்தவங்க, எஸ்சிஎஸ்சி சேர்ந்தவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு சில போஸ்டிங்க்கு 39, 40 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும், அதுவும் படித்து பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டெப்டி கலெக்டரு அப்படிங்கிற போஸ்டிங்க்கு டிகிரி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் எல்லா போஸ்டிங்க்குமே மோஸ்ட்லி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு சில போஸ்டிங்க்கு அடிஷ்னலாக அவங்க கேட்குற அடிஷ்னல் கோர்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது என்னென்னங்கிறது நீங்கள் அந்த பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரு, இதுக்கெல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுங்கிறது அந்த பாக்ஸில் ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ, சைனு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் தான் தேவைப்படும். டிஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ஸுக்கு வந்து 165 cm வந்து ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு வந்து 86 cm இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் வந்து 5 இருக்கணும். உமன்ஸ்க்கு வந்து ஹைட்டு மட்டும் 155 இருந்தால் போதும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அது பேசிக் எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டு அவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 கேட்டகரியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே எக்ஸாம் சென்டர் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான எக்ஸாம் சென்டரில் போயிட்டு உங்களோட எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூடு வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின். மொத்தம் 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் நடக்கும். எஸ்சி, எஸ்டி சேர்ந்தவங்க வந்து மினிமம் 90 எடுத்தால் போதும். அதர்ஸ் வந்து 120 மார்க்கு மினிமம் எடுக்கணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் அஜெக்டிவ் டைப்பில் 4 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. அதில் வந்து தமிழ் டெஸ்ட்டு 100 மார்க்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிகே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் 250, அப்புறம் இன்னொரு 250, அப்புறம் இன்னொரு 250, அப்புறம் இன்டர்வியூக்கு 100 மார்க், மொத்தம் 850 மார்க்கு மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே 3 மணி நேரம் நடக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு எவ்வளோ மினிமம், இவங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். கீழே வந்து ஃபோட்டோ கீழே உங்களோட நேம் வந்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ
ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி கீழே நேம் மென்ஷன் ஆகி நீங்கள் எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்தீங்களோ அந்த டேட் வந்து கீழே மென்ஷன் ஆகிருக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாம் சென்ட்ரு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான மாவட்டத்தை செலக்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும் தான் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷன் ஃப்ரீயாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாமுக்கு வந்து 200 ரூபா பே பண்ணணும். அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு நிறையா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏன்னா இதோட ப்ரீஃபான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தான் ரீட் பண்ணி பார்த்துக்கணும். எந்தெந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலை வந்து இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் படித்து பார்த்துட்டு சிலபஸ்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.